டியூஸ்டே மார்னிங் முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா கார்டனில் நிறைய ஒர்க் இருந்துச்சு. அந்த வாழைச்செடி எல்லாமே கட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பொருள் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அந்த இடத்துல வச்சுருந்தேன். நைட்டெல்லாம் அப்படியே இருந்துச்சு. காலையில் வந்து கொஞ்சம் இதுவான பிறகு எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே வந்து குப்பை நிறையா இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து குட்டி குட்டி செடி இது எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அப்படியே வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். 2 பக்கம் வந்து நம்ம பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் அந்த சைட் பார்த்தீங்கன்னா இந்த வாழைச்செடி, முருங்கை மரம் இதெல்லாமே இருக்கும். இந்த பக்கம் வந்து ஃப்ளவர்ஸ் தான் ஃபுல்லாகவே வச்சுருக்கேன். கூட வந்து கீரை போட்டு வச்சுருப்பேன் அப்பப்போ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீரை இல்லை. இந்த க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் போட்டிருந்தேன். அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போதெல்லாம் இப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். ஆனால் ஒரு தடவை கூட அதை ஃபாலோ பண்ணது கிடையாது. இந்த தடவை எப்படின்னு பார்ப்போம். இது வந்து வாழை மரத்தை வெட்டும்போது பார்த்திங்கன்னா இதில் அந்த வாழைக்காயும் கட் பண்ணியாச்சு. அதனால் அது வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கிளியர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எல்லா இடமும் தண்ணி பிடிச்சிட்டு ரோஸ் செடி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த செடி எல்லாத்தையும் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி, அதாவது ஒரே இடத்துல வந்து இந்த மாதிரி நட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வாடாமல்லி பூ இருக்கும்ல, அந்த செடியும் வந்து வச்சுருந்தேன். வாங்கிட்டு வந்த செடி எல்லாமே நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மேலெல்லாம் தண்ணி பிடிச்சிட்டு மற்ற பொருள் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.